திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். 3ஆம் தந்திரத்துல அட்டமா சித்தி முடிந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கலை கலை நிலை அப்படின்னு பார்க்க போறோம். கலைனா என்னன்னா ஒரு பிரிவு அப்படிங்கிற பொருள். இப்ப சந்திரக்கலை அப்படின்னா ஒரு சந்திரன் ஒரு ஒரு இடத்துல இருந்து அது முழுமையா சுற்றி முடிக்கிறதுக்கு மொத்தம் 16 கலைகள் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. அதை அப்படி நம்ம பிரிச்சோம்னா அந்த ஒரு 360 டிகிரிய நம்ம ஒவ்வொரு ஆங்கிளா பிரிக்கிறோம் இல்லையா? அததான் ஜோதிடத்துல எத்தனை கலை அது நகன்றிருக்கு, எந்த கலையில போய் நிக்குது அப்படின்னு அந்த பிரிவை தான் கலை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல கலை அப்படின்னு சொல்றது நம்ம உடலையும் அவங்க பிரித்து பார்க்கிறாங்க. சந்திரக்கலை, சந்திரன் இந்த உடல்ல எந்த மாதிரி பிரித்து எங்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு உடலையும் சந்திரனுடைய கலைகளையும் தொடர்பு படுத்தி பார்க்கிறது. அதே மாதிரி சூரிய கலைனா சூரிய கலை 12 இந்த உடலை அதற்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிறது. இததான் கலைநிலை அப்படிங்கிற தலைப்புல சொல்லித்தர போறாங்க. முதல் பாடல் பார்க்கலாம். 712வது பாடல். காதல் வழி செய்த கண்ணுதல் அண்ணலை காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடில் காதல் வழி செய்து கங்கை வழி தரும் காதல் வழி செய்து காக்கலும் ஆமே. இப்ப நம்ம உடலை பிரித்து பார்க்க போறாங்க, உடலை பிரித்து சொல்ல போறாங்க அப்படின்னாலுமே இதுலயும் அதே பொருள் தான் சொல்ல போறாங்க. இந்த உடலை நம்ம எப்படி பயன்படுத்தி இறைநிலைய அடைகிறது. 1 செகண்ட். இந்த உடலை பயன்படுத்தி எப்படி இறைவனை போய் சேர்றது. உடல் இல்லாம இறைவனை அடையவே முடியாது. அதனால இந்த உடலை நாம புரிந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உடலை பத்தி சொல்றாங்க முதல் பாடல்ல. இந்த இடத்துல காதல் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. காதல் அப்படின்னா அதிகப்படியான அன்பு. அன்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுலையும் ஒரே மாதிரியான அன்பு தான். ஆனா காதல் ஒரு படி மேல. காதல் என்ன செய்யும்னா, நம்ம தமிழ் சொற்கள்ல இந்த கா அப்படிங்கிற எழுத்து வரக்கூடிய சொற்கள் அதிகமான சொற்கள் காக்குதல், காப்பாத்துறது, காவல் அப்படிங்கிற பொருள் கொடுக்கறதா இருக்கும். இப்ப கதவுனா அந்த கதவு தான் அந்த வீடை பாதுகாக்குது. காவலாளி அப்படின்னா அவர் அந்த இடத்த பாதுகாக்கிறாரு. காங்கிற எழுத்துக்கே காப்பாத்துறது அப்படிங்கிற பொருள். இப்போ ஒரு கட்டத்துல அன்பு அதிகமாகும் போது நம்ம யார் மேல அன்பு செலுத்துறோமோ அவங்கள நான் தான் காப்பாத்துவேன், நான் தான் அவங்களுக்கு காவலா இருப்பேன் அப்படின்னு அவங்க மேல ஒரு அதிகப்படியான அன்பு வரும்போது அது காதலா மாறுது. இப்ப இந்த இடத்துல காதல் அப்படிங்கிறது நம்மளை காக்கக்கூடியவர், நம்ம மேல அன்பு செலுத்துவது, அந்த பொருள்ல நாம எடுத்துக்கலாம். காதல் வழி செய்த. வழி செய்த அப்படின்னா அதன் வழி நாம போறது. அது ஒரு பாதை மாதிரியோ இல்ல ஒரு நெறி மாதிரியோ நாம எடுத்துக்கலாம். அந்த அளவு கடந்த அன்பு அந்த பாதையில் செல்லும் போது கண்ணுதல். கண்ணுதலான்ங்கிறது நம்ம ஆரம்பத்துல இருந்தே பாக்குறோம். கண்ணுதல்னா 3வது கண்ணை தான் நுதல் அப்படின்னா அந்த நெற்றி கண்ணை தான் நுதல் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுதலான் அப்படிங்கிறது நெற்றி கண்ணை உடைய. அண்ணலை, யாருக்கு நெற்றிக்கண் இருக்கு? சிவபெருமானுக்கு இருக்கு. அப்ப இந்த இடத்துல சொல்றது சிவபெருமான தான் சொல்றாங்க. காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடில். இந்த காதல், காமம் இது எல்லாமே எதுல இருந்து மையமா வருது அப்படின்னா சுவாதிஸ்தான சக்கரத்துல இருந்துதான் நமக்கு இந்த காதல்ங்கிற உணர்வும் தூண்டப்படுது. முதல் சக்கரம் மூலாதாரம் நம்மள நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், இந்த உடலை பார்த்துக்கணும், பயம் இல்லாம இறப்ப பத்தின கவலை இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தான்
மூலாதார சக்கரம் கொடுக்கும். சுவாதிஸ்தான சக்கரம் தான் அனைத்து விஷயங்கள் மேலேயும் காதல், அன்பு, பற்று, ஆசை இது எல்லாத்தையும் கொடுக்கறது வந்து சுவாதிஸ்தான சக்கரம். இப்ப இந்த இடத்துல காதல் வழி செய்து அப்படின்னா சுவாதிஸ்தான சக்கரம் வழியாக நாம் பயிற்சி செய்து அந்த பொருள்ல எடுத்துக்கலாம். கண்ணுற நோக்கிடில், கண்ணுற அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுடைய கண்களை செலுத்தி நோக்கிடில் பார்க்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. அந்த பயிற்சியில நம்ம கண்களுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த கண்களால நோக்குறோம் அப்படின்னா அசையாத ஒரு இடத்தில் நாம செலுத்துறோம், கண்களை பார்க்கிறோம். காதல் வழி செய்து கங்கை வழி தரும். இந்த நெறியில நாம செல்லும் போது நம்ம எந்த இடத்த நோக்குறோமோ அந்த இடத்துல இருந்து கங்கை வந்து வழி தரும் அப்படின்னா நம்மளை அழைத்து செல்லக்கூடிய அந்த பாதைய கங்கை மூலமாக நாம் அறிவோம். நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம், கங்கை அப்படிங்கிறது நம்ம தலையில இருந்து சுரந்து வரக்கூடிய அந்த புனிதமான நீரை தான் கங்கை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கண்ணுற நோக்கிடில் அப்படிங்கிறது புருவ மத்திய சொல்றாங்க. அந்த இடத்தை நம்ம நோக்கிட்டே இருக்கும்போது கங்கை வந்து ஒரு பெரிய வெள்ளம் போல பெருகி அந்த வழியில் வந்திடும். காதல் வழி செய்து காக்கலும் ஆமே. அந்த நிலையில நாம அந்த காதலுடைய அதே அன்பு செலுத்தி நாம இருந்தோம்னா காக்கலும் ஆமே. காப்பது அப்படின்னா இந்த உடல் இந்த உயிரை காப்பது, அதாவது இரவா நிலை பிறவா நிலை, இந்த உடல் இந்த உயிரை அழியாமல் பாதுகாக்கும் அந்த நிலை இந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்கும். இதே கருத்தை தான் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருந்தாங்க, திரும்பியும் அதே கருத்தை தான் சொல்றாங்க. அதனால நமக்கு ஈஸியா புரியும். திரும்ப பார்க்கலாம். காதல் வழி செய்த கண்ணுதல் அண்ணலை, அளவு கடந்த அன்பை நாம் செலுத்தி அவ்வழியே சிவபெருமானை, கண்ணுதலனாகிய சிவபெருமானை நாம் வணங்கையில் காதல் வழி செய்து கண்ணுற நோக்கிடில். இந்த காதலை நமக்கு இந்த பற்றை தரக்கூடிய சுவாதிஸ்தான சக்கரத்தை கடந்து புருவ மத்தியை நாம் கண்களை கொண்டு நோக்கி தவம் செய்கையில் காதல் வழி செய்து கங்கை வழி தரும். அவ்விடத்தில் கங்கையான அந்த புனித நீர் வெள்ளம் போல் பெருகி நமக்கு வழி தருகையில் காதல் வழியது காக்கலும் ஆமே. அவ்வாறு நாம் செலுத்தும் அன்பானது இந்த உடலில் இருந்து உயிரை பிரிய விடாது பாதுகாக்கும். அங்கனம் இந்த உயிர் அழியாது நிலைக்குமே. அப்ப இதுக்கு முன்னாடி நாம என்ன பயிற்சியை புரிந்துகிட்டோமோ அதே பயிற்சியை தான் திரும்பவும் விளக்கமா சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் போகலாம். 713வது பாடல். காக்கலும் ஆகும் கரணங்கள் நான்கையும் காக்கலும் ஆகும் கலை 16ஐயும் காக்கலும் ஆகும் கலந்த நல்வாயுவும் காக்கலும் ஆகும் கருத்துரு நில்லே. இப்போ முந்தைய பாடல்ல காக்கலும் ஆமே அப்படின்னு முடிச்சாரு. இந்த அன்பு தான் இந்த உடல் உயிரை நீங்காது பாதுகாக்கும் அப்படின்னு முடிச்சாரு. அந்த காத்தல்ல இருந்தே அடுத்த பாடல் ஆரம்பிச்சிருக்காரு. காக்கலும் ஆகும் கரணங்கள் நான்கையும், இந்த உடல் உயிர் இது பிரியாது இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாரு. கரணங்கள் 4 நம்ம 36 தத்துவங்கள் படிக்கும்போது பார்த்தோம் இல்லையா, அந்த கரணங்கள் 4ன்னு. அந்த கரணங்கள் 4ஐயும் சொல்றாரு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம்னா நமக்கு தெரிந்ததுதான், எனக்கு மனசு இப்படி இருக்கு, மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனம். அடுத்து அந்த மனதை இயக்கக்கூடிய புத்தி. மனம்னா அதுக்கு வந்து லாஜிக்கா இருக்காது. கற்பனையில அது வந்து ஒரு யானை பறக்கும் அப்படின்னா கூட மனசு வந்து அதை ஏத்துக்கும், அப்படி கற்பனை பண்ணி பார்க்கும் மனம் யானை பறக்கிற மாதிரி.
ஆனா புத்தி வந்து அப்படி கிடையாது. அது வந்து ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்ணும். யானை பறக்குதுன்னு சொன்னா புத்தி வந்து யானை எந்த காலத்திலயும் பறக்காது அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லும். அது புத்தி. மனம் வேற, புத்தி வேற. அப்புறம் சித்தம். சித்தம்ங்கிறது இப்ப மனமும் புத்தியும் நமக்கு இந்த பிறவியில என்னெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் பார்த்து புரிந்து அதற்கு உணர்வு வருவது இதெல்லாமே மனமும் புத்தியும் சார்ந்தது. ஆனா போன பிறவியில நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் படித்து புரிந்திருப்போம் இல்லையா, அது சித்தம். இப்ப இந்த திருமந்திரமே நம்ம எத்தனையோ வகுப்பு இருக்கு, நிறைய கிளாஸ்ல இறைவன் அடையிறதுக்கு பல விதமா எடுக்கிறாங்க. ஆனா நமக்கு வந்து இந்த திருமந்திரம் தான் சரியா இருக்கும், திருமூலர் காட்டுற பாதை சரியா இருக்கும் அப்படின்னு நாம ஏன் நினைக்கிறோம்னா, அது மனம் சார்ந்தது கிடையாது, புத்தி சார்ந்தது கிடையாது, அது சித்தம் சார்ந்தது. நம்ம போன பிறவியிலேயே இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம், புரிஞ்சிருக்கோம். அதனால இந்த பிறவில நம்ம முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்தாலும் நம்ம சித்தம் சொல்லுது இது சரி அப்படின்னு நம்மள அறியாமலே ஒரு உள்ளுணர்வு நம்மளை இதுல அழைத்து வருவது இல்லையா, அது சித்தம். அடுத்து அகங்காரம். அகங்காரம்ங்கிறது ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சாலும், அகங்காரம் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சாலும் ஆரம்ப காலத்துல அந்த அகங்காரம் தான் நம்மள வந்து வழி நடத்தும். இப்ப நமக்கு என்ன தோணும்னா, இப்ப எனக்கே எப்படி இருக்கும்னா, நான் தான் இன்னைக்கு கிளாஸ் எடுத்தாகணும், நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு அகங்காரம் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இருக்கிறனால தான் நான் வந்து சின்சியராகவும் இருக்கேன், படிக்கிறேன். எனக்கு என்னமோ நானே படிச்ச மாதிரியும் நானே கிளாஸ் எடுத்த மாதிரியும் இருக்கு. ஆனா ஒரு காலகட்டத்துல எனக்கே வந்து புரியும், இது நம்மளா எடுக்கல, நமக்குள்ள இருந்து ஒரு குரு வந்து இயக்குறாரு அப்படின்னு புரியும் போதுதான் அந்த அகங்காரம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகும். அது வரைக்கும் அந்த அகங்காரம் இருந்து நம்மளை வந்து முன் பாதைக்கு தான் அது கூட்டிட்டு போகும். அது அகங்காரம், எனக்குள்ள இருக்கிற நான் அப்படிங்கிற அகங்காரம். இந்த நாளும் தான் கரணங்கள் 4 அப்படின்னு சொல்லியிருக்காரு. காக்கலும் ஆகும் கலை 16 இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ங்கிற அந்த கரணங்களையும் அது நமக்குள்ள காத்து கலை 16 16 கலை அப்படின்னாலே அது சந்திரக்கலை. இந்த கலை 16 அப்படிங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம உடலை வந்து நம்மளுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நாம பிரித்துக்கலாம். நம்ம இப்ப யோகா கிளாஸ்ல இந்த உடலை வந்து 3ஆ மட்டும் பிரித்து பார்ப்போம். கபம் பித்தம் வாதம் அப்படின்னு 3ஆ இருக்கிற மாதிரி பிரிப்போம். அதை வந்து ஆ உ இம் அப்படின்னு சொல்லி பிரித்துக்குவோம். அப்ப நம்ம அந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது ஆ உ இம் அப்படின்னு 3 பகுதியா பிரிக்கிறோம். சில நேரம் என்ன பண்ணுவோம், இதை வந்து பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 பகுதியா இந்த உடலை பிரித்து பார்ப்போம். அப்ப அது வந்து ஆ உ இம் நாதம் விந்து 5 தத்துவங்கள் ஆயிருது. அதே இது இன்னும் நாம நுணுக்கமா பிரிச்சோம் அப்படின்னா, இந்த ஆ உ இம்முக்கு அப்புறம் இந்த நாத விந்துவை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஸ்தூல நிலை, ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரிந்த நிலை, அப்புறம் அதுக்குள்ளேயே சூக்கும நிலை, அப்புறம் அதுக்குள்ள அதிசூக்கும நிலை அப்படின்னு அந்த விந்தையே 3ஆ பிரிக்கும் போது அதற்கு அவங்க கொடுக்கிற பெயர் தான் விந்து. அது ஸ்தூல நிலை. அர்த்த சந்திரன் அது சூக்கும நிலை. நிரோதினி கலை அது அதிசூக்கும நிலை அப்படின்னு அந்த விந்து தத்துவத்தையே தான் 3 கலைகளா பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கலையவே திரும்ப 3ஆ பிரிக்கிறாங்க. ஸ்தூல நிலை, சூக்கும நிலை, அதிசூக்கும நிலை. அதற்கு கொடுக்கக்கூடிய பெயர் தான் நாதம் அப்படிங்கிறது ஸ்தூல நிலை, நாதாந்தம் அப்படிங்கிறது சூக்கும நிலை, அடுத்து சக்தி அப்படிங்கிறது அதிசூக்கும நிலை. அப்ப இப்ப உடலை வந்து 9 நிலைகளா பிரிச்சுட்டாங்க. அடுத்து அதை இன்னும் நுணுக்கமா பிரிக்கும் போது இந்த சக்திக்கு மேல வியாபினி, சமனை, உண்மனை அப்படின்னு சொல்லி 3 நிலைகளா பிரிக்கிறாங்க. அடுத்து அதையும் இன்னும் இப்ப நம்ம படிக்கிறதுக்கு ஒரு பிக்கோஸ்டின் அப்படின்னா அந்த பிக்கோஸ்டினாவே படிச்சு பார்ப்போம், நமக்கு புரியாது. அப்புறம் சரி 2 பேராவா இப்படி பிராக்கெட் போட்டு இதை படிப்போம், அடுத்து இதை படிப்போன்போம். அப்பையும் கஷ்டமா இருந்தா திரும்ப அதை வந்து பிரிச்சு பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்குவோம் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த உடலை அப்புறம் இன்னும் நுணுக்கமா பிரிக்கும் போது அந்த வியாபினி கலைக்கும்
சமனை கலைக்கும் நடுவுல இருக்கக்கூடியத அனாசிருதை கலை, அனாதி கலை, அகந்தை கலை, அடுத்து வியாமரூபிணி, சமனை, உண்மனை அப்படின்னு சொல்லி இந்த உடலை தான் 16 கலைகளா, 16 கலைகள் அப்படின்னா பிரிவுகள், மூலாதார சக்கரத்துல இருந்து சகசிராரம் வரைக்கும் உள்ள அந்த 7 சக்கரங்களுக்குள்ளேயே 16 கலைகளா பிரித்து இந்த உடலை வந்து புரிந்திருக்காங்க. காக்கலும் ஆகும் கலந்த நல்வாயுவும். இப்ப உடலை எப்படி பார்த்தோம்? 4 அந்த கரணங்களா பார்த்தோம். அடுத்து 16 கலைகளா பார்த்தோம். இவை அனைத்திலையும் கலந்த நல்வாயு எது போய் இது அனைத்தையும் கலந்து அதை வந்து இயக்குதுன்னா நம்மளுடைய பிராணவாயு. ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரணவ மந்திரம் தான் இதுக்குள்ள முழுவதுமா இருக்கு. அதாவது ஓம்ங்கிற அந்த நாதம் தான் இந்த 16 கலைகளாகவும் பிரிந்திருக்கு. அதுதான் பிராணவாயுவாகவும் இந்த உடலை வந்து இயக்கிட்டு இருக்கு. காக்கலும் ஆகும் கருத்துரு நில்லே. அந்த கருத்து உரு அப்படிங்கிறது கருத்து ஊன்றி நிற்பாயாக. அந்த ஊன்றி நிற்பது அப்படிங்கிற அது எல்லாமே நம்மளுடைய உறுதியான அந்த சுழுமுனை நாடி அதை தான் வந்து சொல்றாங்க. இவை அனைத்தையும் புரிந்து நம்மளுடைய சுழுமுனை நாடியிலேயே நம்மளுடைய எண்ணம் கவனம் செலுத்தி நீ நிற்பாயாக. இப்படிதான் உன்னுடைய உடல் இருக்கு. 4 அந்த கரணங்கள் இருக்கு, 16 கலைகளா இருக்கு. அதுல இந்த ஓங்கிற பிரணவம் வந்து கலந்து நிற்குது. நீ இதுல ஊன்றி உன்னுடைய கருத்தை இதில் நிலைத்து பரவி நிற்பாயாக. அவ்வளவுதான். அப்ப முதல் பாடல் வந்து இறைவன் கிட்ட நாம காதல் செய்யும் போது அந்த பிறவா நிலை கிடைக்கும். அப்ப எப்படி நம்ம காதல் செய்யணும், என்ன செய்யணும் அப்படிங்கும் போது இந்த உடல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத விளக்கி இருக்காரு. 4 அந்த கரணமும் 16 கலைகளும் இருக்கு. அதுல ஓங்கிற பிரணவமா உன்னுடைய பிராணவாயு கலந்து இருக்கு. இப்ப அடுத்த பாடல் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். 714வது பாடல். நிலை பெற நின்றது நேர்தருவாயு, சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து, கலை வழி நின்ற கலப்பை அரியில் அலைவு அரவு ஆகும் வழி இது ஆமே. இப்ப நம்ம உடலை நாம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அந்த கரணங்கள் இந்த 16 கலைகள்லாம் இருக்கு. சரி, இதுக்குள்ள நாம தூண் போல நிலைத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப எப்படி நிக்கிறது, என்ன செய்யணும்? இதுக்கு முன்னாடி சொன்ன அதே கருத்தை தான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்ல போறாங்க. நிலை பெற நின்றது. நிலை பெற அப்படின்னா நிலைத்து, ஒரு இடத்துல நாம நிலைச்சு இருக்கோம் அப்படின்னா பரம்பரையா நாங்க இதே இடத்துல இருக்கோம், நிலைச்சு இருக்கோம் அப்படின்னா நல்லா வேரூன்றி நிற்கிறோம் அப்படிங்கிற பொருள். நிலை பெற நின்றது நேர் தரு வாயு. நேர் தரு அப்படின்னா நம்ம உடல்ல எது நேரா இருக்கு, தரு அப்படின்னா நல்ல ஊன்றி இருக்கிறது எதுனா நம்மளுடைய சுழுமுனை நாடி. அப்ப அதுதான் நிலைத்து நேராக தருவாக நிற்கிறது. அதுல வந்து நம்மளுடைய வாயுவை செலுத்த வேண்டும். அப்ப நம்மளுடைய மூச்சு காற்று சுழுமுனை நாடியில் செலுத்த வேண்டும். சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து. சிலை அப்படின்னா சிலை போல நிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அசையாம நிக்கிறோம். கிட்டத்தட்ட நிலை அப்படின்னாலும் அதே பொருள் தான் கொடுக்குது, சிலை அப்படின்னாலும் அதே பொருள் தான் கொடுக்குது. இந்த இடத்துல சிலை அப்படின்னா அசையாமல் நிற்கிறது. அசையாமல்னா என்ன அர்த்தம்? இப்படி அசையாம உட்கார்ந்து இருக்கிறது, சித்தர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான அப்படி கிடையாது. சிவனை நினைத்து இருக்கிறதுல இருந்து அசையாமல். இப்ப நம்மளும் முயற்சி பண்றோம். திருமூலர் சொல்றது எல்லாமே புரியுது. சிவபெருமான நினைக்கிறோம், இருக்கோம். திடீர்னு சமைக்கும் போது அப்படியே மனசு வேற எங்கேயோ போயிருது. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு சிவத்தை இருந்து நாம விலகிட்டோமே, திரும்ப அவரோட போய் சேரணும், அவரை விட்டு நீங்காம நிற்கணும்னு முயற்சி செய்யறோம். கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் டிவியை பார்த்த உடனே மனசு திரும்ப எங்கேயோ போகுது, திரும்ப வருது. இது வந்து சிலை போல நிற்பது கிடையாது. அசையாமல் அப்படின்னா
சிவத்துக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு நீங்காதபடி அசையாமல் இருப்பது. சிலை பெற நின்றது தீபமும் ஒத்து. அந்த அசையாமல் இருக்கிற அந்த நிலைய எதோட ஒப்பிட்டு சொல்றாருன்னா, ஒரு விளக்கு வந்து அந்த தீபம் அசையாம அது அணையறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலையோட நாம வந்து இருக்கிறது. கலை கலை வழி நின்ற கலப்பை அரியில். கலை அப்படிங்கிறது இப்ப ஆரம்பத்துல முழுவதுமே சந்திரகலையை தான் சொல்லிட்டு வர்றாங்க, அடுத்துதான் சூரிய கலை வரப்போகுது. அதனால இந்த கலை வழி அப்படிங்கிறது 16 கலைகளை தான் சொல்றாங்க. இந்த உடல் இந்த 16 கலைகளால ஆனது. அதன் வழி நின்ற கலப்பை அப்படின்னா கலந்துடுறது. இந்த உடல் வேறு, சிவன் வேறு, நான் வேறு, என் மனம் வேறுன்னு இல்லாம எல்லாமே ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கலந்து நிற்பதே அரியில். அவ்வாறு நின்று அலைவு அரவு ஆகும் வழி இது ஆமே. அலைவு அப்படின்னா அலையாமல், அப்ப அதுவும் நிலை, சிலை, அலை எல்லாமே அதுதான். அலை அப்படின்னா அலை அடிக்கிறது, அசைகிறது. அலைவு அரவு அப்படின்னா கொஞ்சம் கூட அசைவு அறவே இல்லாமல், அப்ப அசையாமல் இருக்கிறது. ஆகும் வழி அது ஆமே. எந்தவித அசைவும் இன்றி அந்த இறைவனோடையே நம்மளுடைய மனமும் இந்த உடலும் 16 கலைகளாகிய உடலும் அனைத்தும் நம்மளுடைய வாயு எல்லாமே அவரை விட்டு நீங்காது இணைந்து இருப்பதுதான் இதற்கான வழியாகும், நெறியாகும், இதான் பயிற்சியாகும், இதான் பாதையாகும். திரும்ப பார்க்கலாம். நிலை பெற நின்றது நேர்தரு வாயு. நிலைத்து நிற்கக்கூடிய நம்மளுடைய சுழுமுனை நாடி வழியாக நம்மளுடைய பிராண வாயுவை செலுத்தி நிலை பெற நின்றது தீபமும் ஒத்து. ஒரு தீபமானது எப்படி அசையாமல் இருக்குமோ அதுபோல் நாமும் சிவத்தை விட்டு அசையாது அவருடைய நினைவில் நின்று கலை வழி நின்ற கலப்பை அரியில். நம்மளுடைய 16 கலைகளை உடைய இந்த உடம்பை விட்டு நீங்காது கலந்து அவருடைய அறிவில் இருக்கையில் அலைவு அரவு ஆகும் வழி அது ஆமே. அவரை அறியக்கூடிய வழி நாம் கொஞ்சம் கூட இந்த நிலையில் இருந்து விலகாமல் அவரை நினைத்து இருப்பதே சிறந்த வழியாகும். முதல் பாடல் இறைவன் மேல அன்பு செலுத்துங்க. இரண்டாவது பாடல் இந்த உடல் எப்படி இருக்கு. மூன்றாவது பாடல் அவரை விட்டு அசையாம இருக்கிறது தான் அவரை அடையிறதுக்கான வழி. அதுதான் நீங்க அன்பு செலுத்துற வழியும் அதுதான். அடுத்த பாடல் 715வது பாடல். குடை ஒன்றி நின்றிடும் பூத பிராணை மடையொன்றி நின்றிட வாய்த்த வழியும் சடையொன்றி நின்ற அச்சங்காரநாதன் விடையொன்றில் ஏறியே வீற்றிருந்தானே. புடையொன்றி, புடை அப்படின்னா புடைச்சிக்கிட்டு வர்றது, வெளியில வர்றது, அந்த மாதிரி. நம்ம வந்து எங்க இருந்து பார்த்தாலும் அது வந்து தனித்து தெரிகிற மாதிரி இருக்கக்கூடியது புடையொன்றி. அதுதான் அந்த மாதிரி எவ்விடத்திலும் நிலைத்து நின்றிடும் பூத பிராணனை. பூதம் அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள், பிராணை அப்படிங்கிறத அந்த பஞ்சபூதங்களுக்கு தலைவனானவனை. அப்ப இந்த இடத்துல இறைவனை தான் இந்த மாதிரியும் சொல்றாங்க. மடையொன்றி நின்றிட. மடை நம்ம இதுக்கு முன்னாடி பாடல்லையும் பார்த்திருக்கோம். எதை மடைன்னு சொல்றாங்கன்னா வடது நாசி இடது நாசி, இததான் மடை மாற்று பயிற்சின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மடைய அடைச்சிட்டு இன்னொரு மடையில காற்றை எடுக்கணும் அப்படின்னா இந்த சுவாச துவாரத்தை தான் சொல்றாரு. இப்ப மடையொன்றி நின்றிட வாய்த்த வழியும். இந்த மடை மூலமாக நம்மளுடைய மூச்சு காற்றை நாடி வழி சென்று வீணாகாமல் 72,000 நாடிகள் இருக்கு. இந்த மடை வழியா போகக்கூடிய காற்று எந்த நாடிகளுக்கு வேணாலும் போகும். அப்படி போகக்கூடிய காற்று வந்து வீணாக போகும். அப்படியெல்லாம் எதையும் வீணாக்காமல்
சடையொன்றி நின்ற அச்சங்காரநாதன். சடையொன்றி அப்படின்னா சிவபெருமானுக்கே உரிய அந்த பெருமையான சொல் என்னன்னா ஜடாமுடியை உடையவன். அந்த முடி வந்து சடையா இருக்கிறது தான் அவனுக்கு அழக சேர்க்குது. அப்ப அந்த சடையொன்றி நின்ற அப்படின்னா அந்த ஜடாமுடியில தான் அந்த நிலவு ஒளிய வச்சிட்டு அவர் இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம வாயுவை செலுத்துறது தான் அந்த ஜடாமுடியோட இருக்கிற அந்த திங்கள் ஒளி இருக்கக்கூடிய இடம்னா நம்மளுடைய தலைப்பகுதிக்கு தான் சுவாசத்தை செலுத்தணும், வேற எதுக்கும் செலுத்தக்கூடாது. அத சொல்றாரு. சடையொன்றி நின்ற அச்சங்காரநாதன். சங்காரநாதன் அப்படிங்கிறதும் சிவபெருமான தான் சொல்றாரு. அந்த இடத்துல செலுத்தும் போதுதான் நாம வந்து அவனை உணர முடியும். விடையொன்றில் ஏறியே வீற்றிருந்தானே. விடையொன்றில் அப்படின்னா விடை அப்படின்னா நான் விடை பெற்றிருக்கிறேன், நான் போயிட்டு வரேன், விடை செல்றேன் அப்படிங்கிறது. விடை அப்படின்னா போயிட்டு வரேன் அப்படிங்கிற பொருளை குறிக்கும். ஒரு காலத்துல நம்ம எதுல ஏறி போவோம்? இப்போ வந்து டூ வீலர்ல ஏறி போறோம், இல்ல நடந்து போயிடுறோம். ஒரு காலத்துல யானையில ஏறி போவாங்க, குதிரையில ஏறி போவாங்க. இங்க சிவபெருமானுடைய பெருமை என்னன்னா அவர் வந்து அந்த காளையில ஏறி போவாரு, அதுதான் அவருடைய வாகனம். இதே அந்த விடை ஏறி அப்படிங்கிறத திருஞான சம்பந்தரும் பாடியிருப்பாரு. தோடுடைய செவியன் விடை ஏறி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப தோடை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் விடை ஏறி அப்படிங்கிறது அந்த காளை பசுவில் ஏறி அவர் செல்வது அப்படிங்கிற அர்த்தம். அப்ப இந்த இடத்துல விடையொன்றில் ஏறியே அப்படின்னா சிவபெருமான தான் சொல்றாரு. காளை மேல் ஏறி அமர்ந்தபடி வீற்றிருந்தானே. சிவபெருமான் அந்த இடத்துலதான் அமர்ந்து இருக்கிறார். எந்த இடத்துல? அந்த ஜடை முடியோட இருக்கக்கூடிய அந்த நிலவு ஒளியில சங்காரநாதனாக அந்த காளை மாடு மேல அமர்ந்து இருக்கிறார். நம்ம பாக்குறோம் இல்லையா? சிவபெருமான் அப்படின்னாலே அந்த இமயமலையில அந்த காளை மேல சக்தியோட வீற்றி இருக்கிறார். அந்த அந்த படத்தை தான் அவர் வந்து அப்படியே ஒரு விளக்கமா உருவகிச்சு சொல்றார். இன்னொருக்க பார்ப்போம். குடையொன்றி நின்றிடும் பூத பிராணனை. எவ்விடத்திலும் நிறைந்து நிலைத்து இருக்கக்கூடிய ஐம்பூதங்களில் தலைவனானவன் மடையொன்றி நின்றிட வாய்த்த வழியும். இந்த துவாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மடை வழியாக நாம் செலுத்தக்கூடிய காற்றை வீணாக்காமல் சரியான வழியில் நாம செலுத்தும் போது சடையொன்றி நின்ற அச்சங்காரநாதன், ஜடாமுடியை அணிந்து அங்கே இருக்கக்கூடிய சங்காரநாதனை விடையொன்றில் ஏறியே வீற்றிருந்தானே, காளை மாட்டின் மேலே ஏறி அமர்ந்தபடி இருக்கின்றானே. இப்ப இன்னைக்கு நம்ம 4 பாடல் பார்த்திருக்கோம். முதல் பாடல் அன்புதான் ஒரே வழி, அன்பாலதான் நாம இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறத 4 வரிகள்லையும் காதல் வழி செய்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவபெருமான நம்ம காதல் செய்து. இரண்டாவது பாடல்ல இந்த உடல் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 4 அந்த கரணங்கள், 16 கலைகள், அதை எல்லாம் சேர்க்கக்கூடிய பிராணவாயு, இதுதான் இந்த உடல். ஏன் திரும்ப திரும்ப உடலை சொல்றாருன்னா இந்த உடல் இருக்கும்போதுதான் நம்ம இறைவனை அடைய முடியும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இந்த உடல் போயிடுச்சுன்னா இந்த உயிரால இறைவனை அடைய முடியாது. அதனால உடல் இருக்கும் போதே நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உடலோட முக்கியத்துவத்தையும் சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல் அந்த சிவபெருமானையே அசையாது நாம நிலைத்து இருக்கிறது தான் ஒரே வழி, அவரை அடையிறதுக்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல்ல அந்த சிவபெருமான் எப்படி இருக்காரு? ஐம்பூதங்களுக்கும் தலைவனா இருக்காரு, ஜடாமுடியின் மேல் வீற்றி இருக்கிறாரு, அந்த காளை மாட்டின் மேல் அமர்ந்து இருக்கிறார். அவரை நாம் அடைவதற்கு நம்மளுடைய வாயுவை சரியான வழியில் செலுத்த வேண்டும். அடுத்த பாடல் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.
எதுவும் இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். ஓம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.